எதை பற்றி பார்க்க போனால் டிசி மோட்ரு ஃபீட்பேக் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிசி மோட்டர் வந்து ஃபீட்பேக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசி 310 வோல்ட்டு அது ஷார்ட்டுனாக்கா மோட்ரு உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் மோட்ரு ஷார்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து ஃபீட்பேக் எரர் இருந்ததுனாக்கா மோட்ரு ப்ராப்ளமாக எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபீட்பேக் மோட்டர்லேருந்து வரது ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்குது. நான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் சரிங்களா. அதுக்கு நேராக ஒரு சில்வர் ஃபைல் அந்த இது ஒட்டி வச்சுருக்கேன் சரிங்களா. இது என்னன்னாக்கா இதுக்குள்ளே வந்து ஹால் சென்சார் இருக்கும். மோட்ரு வந்து இந்த சாஃப்ட்டு இங்கேருந்து தொடங்கி இதுக்குள்ளே இந்த கோடை மறுபடியும் தொடணுனாக்கா 12 வாட்டி இது வரைக்கும் பாருங்கள். இந்த சின்ன லைட் வந்து 12 வாட்டி ஆன் ஆஃப் ஆகும். 12 வாட்டி ஆன் ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து மோட்டர்லேருந்து ஃபீட்பேக் வர்றது வந்து ஓகே சரிங்களா. அது பண்ணியாச்சு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டெமோக்காக அந்த லைட் எரியுது பாருங்கள், அதுதான் சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு அந்த கோடுக்கு நேரில் தான் எடுக்கிறேன். 1 2 ஆயிடுச்சு, 3 4 5 6 7 8 9 10 11 12 சரிங்களா. கரெக்டாக அதே நேரில் வந்துடுச்சு. இப்போ இது ஏன் வந்து உங்களுக்கு வந்து விட்டு விட்டு எரிஞ்சதுனாக்கா இந்த ஹால் சென்சார் போயிட்டு அந்த மேக்னெட் உள்ளே இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து ரோட்டார் இருக்காது. ரோட்டரில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டு போயிட்டு தான் உங்களுக்கு வந்து டச் பண்ணும். அதை டச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இதுவாகும். இப்படி போக சொல்ல மறுபடியும் நான் ரிட்டன் விட்டேனாக்கா மறுபடியும் எரியும். விட்டுட்டேன் பாருங்களா, ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே கையெடுத்து நான் ஆகுது பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம் சரிங்களா. இந்த மோட்ரு வந்து 1 2 பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேங்களா. 12க்கு நேராக வந்து அது வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதான் 12 வாட்டி ஃபீட்பேக் உங்களுக்கு லைட் எரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு ஓகே அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு மோட்டர்லேருந்து ஃபீட்பேக் வர்றது ஓகே. இதுதான் மோட்டர்லேருந்து ஈஸியாக ஃபீட்பேக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது சரிங்களா. இது வந்து ஸ்லோவாக சுற்ற சொல்ல கண்டுபிடிக்கலாம், வேகமாக சுற்ற சொல்ல நம்மளுக்கு வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறதே தெரியாது. இப்போ ஸ்லோவாக சுற்றுறதுனால அப்படி இருக்குது. ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறதே தெரியாது. இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.